வைக்க போகிற சட்னி வந்து காரக்குடி சட்னி, கார சட்னி. அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான உரப்பை வந்து காரத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10 பல், கொஞ்சோண்டு புளி. இது எல்லாம் வந்து மிக்சியில் வந்து முதல்ல கொஞ்சம் 1-2 அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதில் வந்து வத்தல், புளி, வெள்ளைப்பூடு 3 சேர்த்து இந்த மாதிரி 1-2 அரைச்சிருக்கோம். இப்போ இதிலே வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடுறேன், 2 கைப்பிடி அளவு இருக்கும். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ போட்டு எல்லாமே நான் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ தாளிச்சுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்குங்க. கடுகு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்தம் பருப்பு வந்து பெரிய உளுந்து போடுறேன், அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கருவேப்பிலை 2 வத்தல் போட்டிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதிலே போட்டுடலாம், அரைச்சதை. எல்லாமே சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும், சட்னி ரெடி ஆயிரும். காரக்குடி சட்னி இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தொட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம்.